கம்போவில் டெத் மேட்ச் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஆஸ் யூஷுவல் நமக்கு போன் ஸ்டார் தான் கரெக்டு. எவ்வளோ சவுண்டாக இருக்குது, எவ்வளோ சவுண்டாக இருந்தால் எப்படி பார்ப்பாங்க. லெட் மீ சேஞ்ச் சம்திங். டெஸ்க்டாப் ஆடியோ கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஏன் இப்படி இருக்குது? செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் விளாண்டா தான் சரியாகும்னு நினைக்கிறேன். அப்ளை. எஸ், யூடியூபு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். going to be the same. இன்னும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலையே. பரவாயில்ல, இதில் விளாண்டு பார்ப்போம். யார் யானே கிளம்பு. நான் பாட்டுக்கு தானே இருக்கேன், உன்னையவன் இங்கே வர சொல்கிறேன். வேறு ஓகே, இந்த பக்கம் போனோம்னாலே போதும், எனிமீஸ் இருப்பாங்க, நம்ம அங்கே போய் வேலையை பார்த்துருவோம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீமிங் டெஸ்ட்டு தான். இந்த ஃபியூச்சர் வீடியோவோட நல்லா ஸ்ட்ரீம் பண்ணலாம் நம்ம ஃபேஸ் கேமோட. இப்போதைக்கு சும்மா ஒரு டெஸ்டிங் தான். ரம்பிள் பண்ணிக்குவோம், அதான் நம்ம அட்டாக் கொஞ்சம் 10% பூஸ்ட் கிடைக்கும். Let's go for these guys. வரமாட்டாங்க இவ்வளோ சண்டை போட. நம்ம இவன்ட்ட தான் சண்டை போட்டோம்னு நினைக்கிறேன். சார் சண்டை போடுமா? வேணாமா? சார் கரெக்டாக சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. நோவா? சரி போ. ஏதாச்சும் இந்த மாதிரி டைனோசரை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதை போய் கடிப்போம். Come on. அவ்வளோவா கரெக்டாக தெரியலன்னா கொஞ்சம் யூஸ்வலி இந்த ஃபைட்டு வந்து நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ நான் வந்து ஃபேஸ் டேங்க்குன்னு சொல்லி ஒரு எபிலிட்டி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஃபேஸில் எவ்வளோ அடிபட்டாலும் அதோட எஃபெக்ட் வந்து பாதியாக குறைஞ்சிரும். அதனால் இந்த ஈயோ ட்ரைசராடாப்ஸில் நான் இந்த ஃபைட்டில் நான் ஜெயித்தேன், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த ஒன்று வருது பாருங்கள், இப்போ நான் சாவடிச்சதுன்னு தான் நினைக்கிறேன். அது ரீஸ்பான் ஆகி வந்திருக்கு, நேராக நம்மள்ட்ட தான் வரும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்தீங்களா, இது பேர் தான் ஷார்பன் ஹாரன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபஸ்ட் அட்டாக் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணிட்டா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது நம்ம செத்தாலும் நம்மளும் திரும்பியும் வரலாம். ஸோ இது ஒன்றும் ஒரு பேட் கிடையாது. இப்போ நானும் செத்துட்டேன், இந்த ட்ரைசராடாப்ஸும் இப்போ செத்துரும். பிகாஸ் அந்த ரெக்ஸு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. இந்த டைனோசரை விளாடணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஸ்லோவான டைனோசராக இருக்கும். பெரிய பெரிய ஏபெக்ஸ் கூடலாம் நம்ம ஜெயிக்க முடியாது இதை வச்சு. பட் இது நல்லாயிருக்கும் இந்த டைனோசர் வச்சு விளாடும் போது. ஏன்னா இதில் வந்து நாக் பேக் ரொம்ப அதிகம். இப்போ நான் டெய்ல் அட்டாக்லாம் அப்படி பண்ணேன்னு வச்சிங்களேன், ரொம்ப தூரம் எனிமியை வந்து தள்ளிடும். ஸோ நம்ம கொஞ்சம் இப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். யூஸ்வலி இந்த மாதிரி
ஹெர்பிவோர் டைனோசர்லாம் வச்சு விளாண்டோம்னா நம்ம போய் எனிமி அடிக்க மாட்டோம், எனிமி தான் நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம சண்டை பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ டெய்ல் அட்டாக் பண்ணேன்னா அது எவ்வளோ தூரம் தள்ளி போயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஹெச்பியும் ரொம்ப அதிகம். ஹெச்பி அதிகம்னா இப்போ நிறைய ஹிட்டு எனக்கு தாங்கும். இப்போ கீழே என்னோடய ஹெல்த் பார் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக குறையில பாருங்கள், கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. இதே நான் இன்னும் சின்ன டைனோவாக இருந்தேன்னா ஒரு 2-3 ஹிட்டுக்கே என்னோடய ஃபுல் ஹெல்த் பார் குறைஞ்சிரும். பட் நான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன்னா, ஸோ ஹிட்டு வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். அதான் பேசிக் கான்செப்ட். இது நம்மளை ஒரு தடவை அட்டாக் பண்ணிடுச்சு, இதை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா அது நம்மளோட ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதை நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் தான் நம்ம அதை அட்டாக் பண்ண முடியும். இது வந்து ஒரு டெத் மேட்சுங்கிறதுனால இது யார் வேணால் யாரை வேணால் அட்டாக் பண்ணிக்கலாம். பட் சில சர்வரில் நம்ம விளாடும் போது ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி விளாண்டோம்னாக்கா நம்ம ஒரு ஆள் கூட தான் ஃபைட் பண்ணுவோம், இல்லை ஒரு டீம் கூட தான் ஃபைட் பண்ணுவோம், எல்லோரும் கூடயும் சண்டை போட மாட்டோம். இது வந்து சும்மா நம்மளோட எபிலிட்டிஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள சர்வர். இது பாருங்கள், இது செத்து போச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை சாவடிச்சிருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பெரிய டைனோஸ்லாம் வச்சு விளாடும் போது இதுதான் ஒரு ப்ளஸ், நம்ம சர்வைவ் ஆகிடுவோம் அதிகமாக. இப்போ அது போன் பிரேக் பண்ண வந்துச்சா, நம்ம அந்த டைமில் டெய்ல் அட்டாக் யூஸ் பண்ணிட்டோன்னா அதை ரொம்ப தூரம் தள்ளிடலாம். போன் பிரேக் நமக்கு ஆகாது, நமக்கு கூல் டவுனும் கிடையாது. இதுக்கு ரொம்ப கம்மியான கூல் டவுன் தான். நம்ம இந்த மாதிரி டெய்ல் அட்டாக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, மறுபடியும் இதுவும் செத்து போச்சு. ஒரு 4 டைனோ கிட்ட நம்ம இப்போது போட்டு தள்ளியிருக்கோம். இன்னுமே நமக்கு ஹெல்த் இருக்குது பாருங்கள். இது நம்ம டெத் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரீஸ்பான் ஆகிட்டே இருப்போம். எத்தனை தடவை வேணால் விளாடலாம். எந்த டைனோஸ் நமக்கு இந்த சர்வரில் எந்தெந்த டைனோஸ் அலோடோ அது எல்லாமே வச்சு நம்ம விளாடலாம். இப்போ போன் பிரேக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு டைமிங். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம் பாருங்கள். இது கூட சண்டை போடுவோமா? பாருங்கள், ஒரு ஹிட்டில் அது எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்ட்டு. இதை வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி நம்ம ரீபொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நாக் பேக் டைனோஸ்லாம். ஏதோ இந்த டைனோக்கு நம்மளை பிடிக்கல போல், நம்ம செத்துட்டு திருப்பியும் வந்துடுவோம். ஹெல்த் ஆல்ரெடி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்ட்ரீம் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் மூலமாக யூடியூப்பில் இந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோயிங் ஃபார்வர்டு இதை மாதிரி இன்னும் நல்லா எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாங்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு டைனோ, இது நல்லா ஸ்பீடாக இருக்கும். இதை வச்சு அட்டாக் பண்ணுறது தான் ரொம்ப போர். ஏன்னா ஒரு டைனோசரை நீங்கள் போட்டு தள்ளணுன்னா ரொம்ப நேரம் இதை வச்சு சண்டை போடணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். போன் ஸ்டாரே போவோம். இதில் பார்த்திங்கன்னா எபிலிட்டிஸ் இருக்கும். கேரக்டர்ஸில் போயிட்டு எபிலிட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், ஃபேஸ் டேங்க்குன்னு சொல்லி இது வந்து ரெடியூஸ்டு டேமேஜ் 30% ரெடியூஸ் பண்ணிவிடும். ஹெட்டு, நெக்கு, செஸ்ட் ஏரியாவில் அடி வாங்கினோன்னா. ஸோ மேக்ஸிமம் நான் அந்த இடத்துல எனிமி ஹிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா என்னால் அவங்கள ஈஸியாக போட்டு தள்ளிட முடியும், நான் சாவாமல் இருப்பேன். பாக்கி இது வந்து பைட்டு, போன் ஸ்னாப், இது வந்து போன் பிரேக். இப்போ எனக்கு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி நான் எனிமிக்கு பண்ண முடியும். இது க்ரஷிங் பைட்டு, இது போன் பிரேக் தான். பட்டு கொஞ்சம் நேரம் தான் போன் பிரேக் ஆகும் எனிமிக்கு. நமக்கு வந்து அதிகமாக ஸ்டாமினா குறையாது, கொஞ்சம் தான் குறையும். இதில் வந்து ஸ்டாமினா ரொம்ப குறையும் நம்மளோடது. நான் இப்போதைக்கு இதை தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் டேங்க் தான் எனக்கு ஈயோ ட்ரைசராடாப்ஸை போட்டு தரல, எனக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு அந்த டைனோ தான் பிடிக்காது. இந்த நிற்கிது பாருங்கள், அந்த டைனோ ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் பவர்டாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த டைனோ பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டைனோ எப்போ பார்த்தாலும் போட்டு தள்ளிடுவேன். இப்போ
நான் கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து தன்னோட போன் பிரேக்கை அந்த ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து அதை ரன் பண்ண ட்ரை பண்ணுது. அது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா நான் ஒரு 3 பைட்டு கிட்ட பண்ணிட்டேன்னா அதே அதோட ஹெல்த் பாரை வந்து இப்போ பாதியாக குறைச்சிருக்கும். டீரெக்ஸோட அந்த டைனோவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது, பட் டீரெக்ஸால் அந்த டைனோவும் பிடிக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த இஓ ட்ரைக்கு ரன் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் வந்து ஓட மாட்டாங்க, நமக்கு எய்த்தாப்புலேருந்து சண்டை போட தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் ஓடுற இஓ ட்ரை செரடாப்ஸாக இருக்குது, என்ன கதைன்னு தெரியலை. அது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டு தள்ளிடலாம், ஏன்னா நம்மள்ட்ட இந்த ஃபேஸ் டேங்க் எபிலிட்டி இருக்குது. இது வந்து பிக்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட் இன்ஃபோ தான், பட் தெரியலைன்னாக்கா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். பிக்னோனா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான டைனோவாக இருக்கும், அதோட ஹிட்டெல்லாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இந்த ஒரு பிக்னோ போயிடுச்சு பாருங்கள், சும்மா ஒரு 2-3 ஹிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் செத்து போயிடும். பட் நல்ல ஸ்பீடு இருக்கும் அந்த டைனோட்ட, ஸோ நம்ம ஈஸியாக அதை வந்து அட்டாக் பண்ண முடியாது, பட் 2-3 அட்டாக்லேயே செத்து போயிடும். பார்த்தீங்களா, ஒரு 2 பைட்டு தான் பண்ணேன், அதுக்குள்ளே செத்துருச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ராப்டர். தலைவர் ஒரு நேரம் அமைதியாக இருந்துட்டு போகிறார் சண்டைக்கு. ஸோ இப்போயும் நான் இப்போ பின்னாடி போகிறது மூலமாக என்ன செய்கிறேன்னா, என்னோடய தலையை வந்து அந்த அட்டாக்கோட ரேஞ்சில் வச்சுருக்கேன். அச்சோ எதையும் அழுத்தி விட்டோன்னா பாருங்க செத்து போச்சு. ஸோ நம்ம பைட்லேயே ஆல்ரெடி அது வந்து பாதி டெத்து, இப்போ இன்னொரு ரெக்ஸும் அதை கடிச்சு போட்டு தள்ளிடுச்சு. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லா டைனோவையும் ஒரு ஃபியூ பைட்ஸ், அதிகபட்சம் 7-8 பைட்டு தான் தேவைப்படும். ஒரு பெரிய இந்த மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டக்குன்னு சொல்லுவாங்க, டைனோ சம்திங் அதோட பேர், டைனோ செரியஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அதிக ஹெச்பி உள்ளது, அதுக்கு வந்து ஒரு 7-8 பைட்டுக்கு மேலேயே தேவைப்படும். பாக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி டைனோஸ்லாம் நம்ம கொஞ்சம் கடுப்பாகும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஹெல்த் கம்மியாக இருக்கப்போ ஏதாச்சும் டைனோட்ட போனோம்னா நம்மளை போட்டு தள்ளிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி ரீஸ்பான் ஆகிக்கலாம். இது வந்து இந்த குயிக்காக விளையாடுறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கேம் விளாண்டுட்டு முடிக்கணுங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வரில் டெத் மேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் யூஸ்வலி டெத் மேட்ச் எப்போவாச்சும் தான் விளாடுவேன். இது மாதிரி ஏதாவது ஒரு சர்வர் வித் ரூல்ஸ் தான். 1 செகண்ட். பெல் அடிச்சிட்டாங்க, ஐம் பேக். ஸோ இந்த மாதிரி சர்வர் வெலாசிட்டி சர்வர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண ஏன்னா அட்மின்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ரூல் பிரேக்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பிவிபி நோ ரூல்ஸ் இந்த மாதிரி சர்வர்லாம் வந்து நம்ம விளாடும் போது ரூல்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி அஃபிஷியலாக இருக்கிற டைனோஸை தவிர நிறைய மாடர்ட் டைனோஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வேறு ஒரு டீமை எத்தனை பேர் வேணால் கேங் ஆகி நம்மளை போட்டு தள்ளினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் அந்த ஃபாஸ்ட் பேஸ்டு கேம் இல்லாமல் நம்ம ஒரு பார்ட்ஸ்னு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் டைனோசர்ஸ் நிறையா இருக்கும். அந்த இடத்த நம்ம போய் சேரவே ரொம்ப டைம் எடுக்கும். என்ன நடக்குது, கேன்சல் கொடுத்துட்டு திருப்பி கன்ஃபார்ம் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சா. இதில் என்ன போட்டிருக்கு, நோ வேஸ்ட் ஒன் கேம்பிங் இங்கிலீஷ் ஒன்லி சர்வர். ஸோ இதான் ரூல்ஸ். வேஸ்ட் ஒன்ங்கிறது வந்து நம்ம மற்ற பிளேயர்ஸை அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் யாரை வச்சு ப்ளே பண்ணலாம், நியூ கேரக்டர் எப்போவுமே ஏதோ ஆல்ரெடி ஒரு கேரக்டரை வந்து நான் ஒரு ஹாட்ஸ்பாட் கிட்ட தான் வச்சு லாக் அவுட் பண்ணேன். அது எந்த கேரக்டர்னு தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது எல்லாமே ஹாட்ஸ்பாட்டோட ரொம்ப தூரமான ஏரியாவில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் பக்கத்தில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல வச்சு லாக் அவுட் பண்ணுறீங்களோ மேப்பில் அதே இடத்துல தான் அந்த டைனோ இருக்கும்.
பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா. இப்போ இதில் ஹாட்ஸ்பாட்ஸுங்கிறது நான் எந்தெந்த ஏரியான்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபோக்கஸை தூக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த இடம் வந்து கிராண்ட் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய யூசர்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் இப்போது காமிக்க மாட்டேங்குது. மேப்பில் யூஸ்வலி அந்த இடம் காமிக்கும். அந்த இடம் பேர் வந்து இம்பேக்ட் கிரியேட்டர். அந்த இடத்துக்கு தான் நான் போவேன் யூஸ்வலி. அங்கே போனோம்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து நமக்கு கிடைக்கிற மிஷன்ஸும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எனக்கு இருக்கிற மிஷன்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். கலெக்ட் 20 பிரான்ச்சஸ். இதை செஞ்சோம்னா நமக்கு க்ரோத் கிடைக்கும். அது போக இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் கிடைக்கும். க்ரோத் நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோன்னு பார்க்க எபிலிட்டிஸ் உள்ள போனோம்னா இப்போ பாருங்கள், நான் ஃபுல் எனக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடல்ட் ஆகிட்டேன். சப்போஸ் நான் இது ஏதாவது ஒரு லெவல் கம்மியாக இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரியான மிஷன்ஸ்லாம் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். இந்த எபிலிட்டிஸ்லாம் பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் கிடைக்க நான் வாங்குவேன். பட் இது ஆல்ரெடி எனக்கு இப்போ கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது வாட்டர்லாம். இந்த மாதிரி வாட்டர் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. நான் ஃபோனில் தான் இது விளாண்டுட்ருப்பேன். ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கேம் இருக்காது. இப்போ நான் புதுசாக இதுக்கு நான் சர்வர் செட் பண்ணேன். அந்த வீடியோஸ்லாம் நான் சூன் போடுறேன். ஒரு கேமிங் டெஸ்க்டாப் ஒன்று வாங்கினேன். ரொம்ப காசில்ல, 20,000 தான். மீடியம் லெவலில் செட்டிங்ஸில் வச்சு கேம் விளாட முடியுது. பட் இதுக்கே எனக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கிடைக்கிதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக போகிறதுக்கு எனக்கு இப்போ மைண்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த மேப்பில் நான் இந்த இடத்துலேருந்து லாக் அவுட் பண்ணேன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஒரு 1 மினிட் அந்த மாதிரி. அந்த டைம் வரைக்கும் என்னை யாரும் எதுவும் என்னோடய கேரக்டரை வந்து கொலை பண்ணிடலனாக்கா நான் திருப்பி இதே இடத்துலேயே ஸ்பான் ஆவேன் திருப்பி லாகின் பண்ணும் போது. ஸோ அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 டைனோசர்ஸை ஒரே இடமா ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்த சுற்றியே விளாடுவாங்க. இப்போ யாராவது வந்து அவங்கள சாவடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க இன்னொரு கேரக்டராக லாகின் பண்ணி அவங்கள எந்த கேரக்டரு டெத் ஆகுச்சோ அவங்கள பழி வாங்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய சர்வர்ஸில் வந்து அந்த மாதிரி பழி வாங்குறதே பேன் பண்ணியிருப்பாங்க. திருப்பி நம்ம எங்கே ஏதாவது ஒரு மூலையில் ஸ்பான் ஆகும், அந்த இடத்துலேருந்து தான் விளாடணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த சர்வரில் நான் ஏதாச்சும் ஒரே ஒரு பிளேயர் வர்சஸ் பிளேயராச்சும் காட்ட ட்ரை பண்ணுறேன். பட் நான் இங்கேருந்து கிராண்ட் பிளைன்ஸ் வரைக்கும் போக கொஞ்சம் டைம் ஆகும். பார்ப்போம். இது ஒரு டெஸ்ட்டு லைவ் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடுத்தாலும். உள்ளதுலேயே எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு பார்த்து நம்ம அந்த ரூட்டில் தான் போக ட்ரை பண்ணணும். பட் நிறையா டைம் வந்து இது மாதிரி மாட்டிக்குவோம். பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய டவுன் ஹில். இதில் விழுந்தோன்னா பெரிய டைனோசராக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம விழுவுறதும் அட்டி பழமாக விழுவோம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சின்ன டைனோ. பட் இதுக்கே பாருங்கள் பாதி பார் காலியாக போச்சு. அதே மாதிரி சில டைனோஸ்க்கு வந்து அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில டைனோஸ்க்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம டைனோஸ் சூஸ் பண்ணணும். இப்போ நான் எனக்கு கீழே விழுவுறதுனால பெரிய டேமேஜ் இல்லாததுனால இப்போ நான் இந்த ப்ராக்ரஸை கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன். இல்லாட்டி நான் சுற்றி வரணும் கீழே விழுவாத மாதிரி. பெரிய டைனோஸ்லாம் வச்சுருந்தோம்னா தலைவலி. நான் ஒரு 2 பெரிய டைனோ விளாடுவேன். டீரெக்ஸ் விளாடுவேன். அதை தவிர இன்னொரு டைனோ இருக்கும், அது பேர் தெரிஜினோசோரஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த 2 டைனோஸ் தான் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோ. ஒரு இடத்துல அதை பார்க் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம திருப்பி இன்னொரு நாள் லாகின் பண்ணி ஹாட்ஸ்பாட்டுக்கு கொண்டு போகணும். அது ரொம்ப போர் அடிக்கும். நான் ஃப்யூச்சர் ஸ்ட்ரீமில் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ஹாட்ஸ்பாட் கிட்ட பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைவ் வரேன். அப்போது நம்ம அதிகமாக அந்த மாதிரி பிவிபி ஆக்ஷன் பார்க்கலாம். இந்த இடையில தண்ணி இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் கிராண்ட் பிளைன்ஸ் போகணுன்னா அந்த தண்ணியை கிராஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து தான் க்ரொக்கடைல்ஸ் இருக்கும். க்ரொக்கடைல்ஸும் பிளேயர்ஸ் தான். அவங்க வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரியான கேரக்டர் டைனோசர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம தண்ணியில் இறங்கி மெதுவாக நீந்தி போகிறதுக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிடும். அது மாதிரி ஒரு சில இடத்தையும் நம்ம சேஃபாக க்ராஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு போர் அடிக்கிற சுச்சுவேஷன் வரல. நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏன் வந்து உட்காந்துட்டேன்னா என்னோடய கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு பார் ஃபுல்லாக அது பாருங்கள், அது வந்து என்னோடய ஸ்டாமினா. இப்போ என்னோடய ஸ்டாமினா வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு நான் ரொம்ப நேரம் வேகமாக ஓடினதுனால. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டாமினா ஜென்ரேட் ஆகிடும். இல்லை ரெஸ்ட் எடுக்காமல் நான் நின்றுட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கேன்னாக்கா
ரொம்ப ஸ்லோவாக ஜென்ரேட் ஆகும். ஒரு டைனோக்கும் இதோட ஸ்பீடும் மாறும். இப்போ நான் வச்சுருக்கிற டைனோசருக்கு வந்து கொஞ்சம் கன்சிடரபிளி ஃபாஸ்ட்டாக தான் அது வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி ட்ரெயின் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக ட்ரெயின் ஆகும். பட் பெரிய டைனோஸுக்கு அப்படி கிடையாது. பாருங்க. ஸோ இந்த தண்ணியில் வந்து நிறைய crocodiles இருக்கும். உள்ள சப்மர்ஜ் ஆகிருக்கும். சில சமயம் நமக்கே தெரியாது, அங்கே அது இருக்கிறதே தெரியாது. நம்ம தண்ணியில் நீச்சல் அடிக்கக்குள்ளே கரெக்டாக வந்து நம்மளை பைட் பண்ணிட்டு போயிடும். அதுலேருந்து நம்ம சேஃபாக ட்ராவல்ஸ் பண்ணோன்னா இது மாதிரி ஏதாச்சும் பாலம் கண்டுபிடிச்சி நம்ம அது வழியாக போகணும். டைம் எடுக்கும், பட் சேஃப்டிக்காக. ஃபோக்கஸ் பிளேயர் கொடுத்துட்டு அந்த இருக்க பாருங்கள் இம்பேக்ட் கிரேட்டர்லாம் போனோன்னா அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பிளேன்ஸில் ஆள் இல்லைன்னா இம்பேக்ட் கிரேட்டர் போய் பார்ப்போம். இப்போ நம்ம மெதுவாக போகணுன்னா இப்படி போகணும். இது வந்து ஸ்டாமினா ட்ரெயின் பண்ணாது, ஸ்டாமினா ரெக்கவரி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ரொம்ப ஸ்லோவாக போகணுன்னா போர் அடிக்கும் நமக்கே. எந்த டைனோ வச்சுருந்தோம்னாலும் அதோட ஸ்பீடோடு தான் நம்ம ட்ராவல் பண்ண விருப்பப்படுவோம். ஸோ அது வந்து ஸ்டாமினாவை ட்ரெயின் பண்ணும். எந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறதையும் நம்ம இந்த கேமில் யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே யாராச்சும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம டேமேஜ் வந்து பூஸ்டட் டேமேஜ். இப்போ எனக்கு ஒருத்தவங்க பைட் பண்ணி 20 டேமேஜ் ஆகுதுன்னா, நான் ஸ்லீப் பண்ணுறப்போ பைட் பண்ணாங்கன்னா 80 டேமேஜ் ஆகும். ஸோ சீக்கிரமாக டெத் ஆகிடும் கேரக்டர். அதனால் அதையும் கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து விளையாடணும். கரெக்டாக தான் போகிறேன்னா நான் அப்பப்போ மேப்பில் பார்த்துக்கிறேன். சுற்றி தான் போகிற மாதிரி இருக்குது, வேறு வழி இல்லை. நான் அந்த மேப்பு இன்னும் மனப்பாடம் கிடையாது எனக்கு. எப்படிலாம் போகணுன்னு 20 தடவை மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் கற்றுக்கணும். சில பேர் மேப்பை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க மைண்டில். அது நிறைய ஹவர்ஸ் இந்த கேமில் போட்டால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஹாட்ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டாமினா ஃபுல் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாமினா நான் ஃபுல்லாக இல்லைனாக்கா கொஞ்ச நேரத்துலேயே என்னோடய ஸ்பீடு ஸ்லோவாகிடுமா. அப்போ எனிமி ஈஸியாக நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. எப்போவுமே ஹாட்ஸ்பாட் போகணுன்னா நம்ம ஸ்டாமினா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக்கிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டாமினா ரெக்கவரி ஆகும்னு நினச்சேன். மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஸ்டாமினா ரெக்கவரி இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ட்ரெயினும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைட் சைடு மேலே நம்ம இருக்கிற லொக்கேஷனோட பேர் வரும். இந்த வந்துச்சு பாருங்கள், கிராண்ட் பிளைன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட்டு. இப்போ நான் ஹெர்பிவோர் கேரக்டர் ப்ளே பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஃபுட்டு தான் நான் சாப்பிட முடியும். இது மேப்பில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், பெரிஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கிராண்ட் பிளைன்ஸில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போது நம்ம ஹெல்த்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். யாராச்சும் பைட் பண்ண மட்டும் தான் குறையும். அதர்வைஸ் இது மாதிரி நம்ம கரெக்டாக ஏதோ ஒரு இனிமே வருது. டைனோசர் எதிர்பார்த்தது தான். ஃபைட் பிவிபி தான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறேன். சரியாண்ணா? ஓகே, சண்டை போட தயார் இல்லை போல இருக்குது. இந்த மாதிரி குட்டி டைனோஸ்லாம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஏபெக்ஸ்ன்னு சொல்லி பெரிய பெரிய டைனோசர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அட்டாக் பண்ணோன்னா ரொம்ப நேரம் கரெக்டாக விளாண்டா தான் ஜெயிக்க முடியும். இதில் கேட்போமா பிவிபி. இல்லாட்டி அதை துரத்தையும் நம்ம சண்டை போடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி நோ ரூல்ஸ் சர்வரு. ஸோ இதை நான் வந்து இது என் கூட சண்டை போடலனாலும் இது கூட நான் சண்டை போடலாம். ஓகே, சண்டை போடுவோம். போர் அடிக்குது எனக்கு. இப்படி தான் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெயிலில் வாங்காமல் இருந்தோம்னா தப்பிச்சிக்கலாம்.
டெய்லியில் பைட் விழுந்துச்சுனாக்கா தான் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம டெய்லில் விழுற வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சிடுறோமா, இதே உடம்புல விழுந்துச்சுனாக்கா ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருக்கும். நான் சண்டை போடுவோம், போர் அடிக்குது. இது மாதிரி PvP கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அது வாய்க்கிட்டக்க ஓடனோம்னா ஈஸியாக கடிச்சு வச்சிரும், அதை கொஞ்சம் யோசிக்கணும். இது மாதிரி பைட்டு நம்ம வந்து இது பண்ணலாம், அதை பைட் பண்ண வச்சு அந்த கூல் டவுனை நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட டெய்ல் அட்டாக் நமக்கு ரொம்ப டேமேஜ் அதிகமாக தருது பாருங்கள். இந்த மாதிரி பைட்டு நமக்கு கரெக்டாக மேலே விழுந்துச்சுன்னா நமக்கு அடி பலமாக படும். பார்த்தீங்களா, ஒரு பைட்டு தான் உடம்புல பட்டுச்சு, நியர்லி டெத்து. பட் அதால் நம்மளை கேட்ச் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டர் டைனோ. அதனால் நம்ம இப்போ சப்போஸ் நம்ம இப்போ பொழைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஓடிடலாம். எனக்கு ஸ்டாமினா காலியாக போகுது, ஸ்டாமினா இருந்துச்சுன்னா நம்ம பொழைச்சிக்கலாம். இப்போ அதுவும் ஸ்டாமினா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, அதனால் அதாலையும் வேகமாக ஓட முடியல. பட்டு எனக்கும் டவுன் ஆகிட்டதுனால நம்ம டெத் ஆகிட்டோம். இது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேம் போகும். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரீம் இது வரைக்கும் போதும். நான் இதை வந்து ஆஃப்லைனில் கூட விளாண்டுக்கிறேன். அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைனோஸ் ட்ரை பண்ணலாம்.